வெள்ளை குதிரை திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும், மேடையில் உள்ள நண்பர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெள்ளை குதிரை திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வந்து ஹர்ஷா எனக்கு கூப்பிடும்போது, ஹரீஷ் கூப்பிடும்போது நான் முதல்ல ஒரு கண்டிஷன் சொன்னேன். சார் டைரக்டர் மெம்பராக இருந்தால் தான் நான் வர முடியும். அது சாரி ஹர்ஷா, இங்கே வந்த பிறகு தெரியுது நீங்கள் ரொம்ப சிரமமான இருந்தது இந்த படத்தை பண்ணியிருப்பீங்கன்னு. இருந்தாலும் இப்போது தனஞ்சயன் சொல்லும்போது சொன்னார் பார்த்தீங்களா, அதாவது இன்றைக்கி டிஜிட்டல் சினிமா வந்த பிறகு திரைப்படம் எது, அதுபோல் திரைப்படம் மாதிரி தெரிகிற திரைப்படங்கள் எதுங்கிற ஒரு வித்தியாசம் இல்லாமல் போயிட்டதால் மொத்த திரைப்படத்துக்கு உண்டான மரியாதை போயிட்டுதுங்கிறதால அது அதாவது திரைப்படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பது வேறு. ஆனால் திரைப்படமாகவே இல்லாமல் பல படங்கள் வர்றதால எங்களுக்கு அது ஒரு அவமானமாக இருக்குது. அப்போ அது குறைஞ்சபட்சம் அதில் உறுப்பினர்கள் இருந்தால் அந்த திரைப்படம் ஒரு நல்ல படமாக வரும். அது வெற்றியாகுது தோல்வி ஆகுது, அது வேறு விஷயம். ஆனால் திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் உறுப்பினர்கள் இருந்தால் தான் நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுங்க நாங்கள் ஒரு இயக்குனர் சங்கத்தில் ஒரு தீர்மானமாக எடுத்திருக்கோம். அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு அது ஒரு கம்பல்ஷன் கொடுத்தோம். அதனால் அதை தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே வந்த பிறகு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுது. இன்னொரு விஷயம் தெரிஞ்சால் நான் வந்தே இருக்க மாட்டேன். நீங்கள் இவ்வளோ பர்ஃபெக்ஷன் இருப்பீங்கன்னா நான் இருக்க மாட்டேன். ஏன்னா வீட்டில் எனக்கு டார்ச்சர்னா என் பொண்டாட்டி இதே மாதிரி ஒரு டார்ச்சர் எனக்கு. அந்த வீட்டில் பெட் இருந்தால் பெட்டு மேலே பில்லோ எங்கே இருக்கணும், டவல் எங்கே இருக்கணும், குளிச்சுட்டு வந்தால் டவல் அந்த இது மேலே போடக்கூடாது, எப்படி அந்த ஷேர் மேலே போடக்கூடாது, அடுத்து பின்னாடி கொடியில் போடணும். இது ஒய்ஃப் ஊருக்கு போனோடனே முதல்ல எல்லாத்தையும் கலைச்சி போட்டுட்டு முதல்ல நினச்சாங்க. அவ்வளோ மனவியாதியாக வந்துடும். ஒரு டார்ச்சராக இருக்கும். அது என்னென்னா சுத்தங்கிறது ஓகே, ஆனால் கால் உள்ளே வரும்போது செருப்பு வெளியே விட்டுட்டு உள்ளே வாங்கினீங்கன்னா பரவாயில்ல, செருப்பு உள்ளே வந்துட்டு பாத்ரூமில் காலை கழிட்டு வாங்கினீங்கன்னா எவ்வளோ டார்ச்சராக இருக்கும். உங்கள் ஒய்ஃப் எங்கே இருக்காங்க? எப்படி நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? எப்படி ரெகுலர் ஆயிடுச்சு? இல்லை விரும்பி பண்ணீங்களா வலிஞ்சு பண்ணீங்களான்னு தான் கேட்குறாங்க. வெரி குட் வெரி குட். ஏன்னா நான் விரும்பி பண்ணுறதில்லை. ஏன்னா இன்னும் நான் 30 வருஷம் ஆனால் கூட அது என்னென்னா வீடு வீடாக இருக்கணும் இல்லையா, நான் கொஞ்ச நேரம் ஒரு சுதந்திரமாக இருக்கணும் இல்லையா, அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். வந்த உடனே குளிச்ச உடனே எடுத்து அங்கே வைக்கணும், புக்கு எடுத்தால் புக்கு அழகாக வைக்கணும், அந்த ஃபோட்டோ எடுத்து வைக்கணும். எங்கள் நண்பர்லாம் வருவாங்க, நீங்கள் எங்கள் ஒய்ஃப் வரும்போது என் வீடு எப்படி இருக்கும், எங்கள் ஒய்ஃப் இல்லைன்னா என் வீடு எப்படி இருக்கும்னா, வீடு எங்கள் ஒய்ஃப் இல்லைன்னா ஜூ மாதிரி இருக்கும், அப்படியே கலைஞ்சி கிடக்கும். என் ஒய்ஃப் வந்தாங்கன்னா ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும், எல்லாம் அடுக்குன இடத்துல அப்படி நீட்டாக இருக்கும், செப்பல் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் நீங்கள் பரவாயில்ல, உங்கள் ஒய்ஃபும் நீங்கள் அதை செட் பண்ணிட்டீங்க, அதனால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். மற்றபடி இந்த வெள்ளை குதிரை நிச்சயமாக அதை பார்க்கும்போதே அந்த இவ்வளோ ஆரம் இருக்குது. உங்களோட மகுடத்தில் இத்தனை வைரங்கள் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 54 இது இருக்குது. உங்கள் வைரங்கள் உங்கள் மகுடத்தில் இருக்குது. நிச்சயமாக தமிழ் ரசிகர்களும் அதுக்கான மகுடத்துக்கு உங்கள் மகுடத்தில் ஒரு வைரக்கல் வைப்பாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா திரைப்படங்கள் 2 திரைப்படங்கள் இருக்குது. ஒன்று கமர்ஷியலாக, இப்போ நான் அப்படி தான் நான் படம் போடுறேன். இது மாதிரி படங்கள் நான் பார்த்ததோடு சரி. ஏன்னா எங்கள் இன்ஸ்டியூட்டில் முதல்ல போகும்போது இந்த படங்கள் தான், உலக படங்கள் தான் எங்களுக்கு முதல்ல காமிப்பாங்க, இதுதான் திரைப்படங்கள் அப்படின்னு காமிப்பாங்க. அப்போ பார்த்து எனக்கு பயம் வந்துடுச்சு. இந்த படங்கள் நம்ம பார்த்ததே இல்லை இது வரைக்கும். நான் எனக்கு 22 வயசு நான் உள்ளே போகும்போது, அப்போ இந்த மாதிரி படங்கள் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. ஒரு 100 படங்கள் பார்க்கும்போது முடிவு பண்ணால் வெளியே வரும்போது இது மாதிரி படங்கள் நம்ம பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். ஏன்னா அது எனக்கு அந்த வயசு வரைக்கும் நான் அந்த படங்கள் பார்த்ததில்லை. ஆனால் என்ஜாய் பண்ணுறதுக்கு அதான் நேற்று ஒரு படம் பார்த்தேன். நான் பாரதி ராஜா சார் ஒரு படம் பார்த்தேன், முதல் மரியாதைன்னு ஒரு படம் பார்த்தேன். முதல் மரியாதை படத்துக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று 1985 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் திரைப்படக் கல்லூரியில் மாணவனாக படிச்சுட்ருக்கேன். அப்போ மணிவண்ணன் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்து, அப்போ அவர் எடிட்டர் கந்தசாமிங்கிறவர், நான் உதவியாளராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். படிச்சுட்டு இருக்கும்போது அவர் மணிவண்ணன் சார்கிட்ட என்னை ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்டார். அப்போது யார் நீ என்னன்னா, நம்ம திரைப்படக் கல்லூரி படிச்சுருக்கேன் அப்படியா, சரி பார்க்கலான்னாரு. ஒரு 2 மாதம் கழிச்சு சொன்னார், சரி ஒரு நாள் நம்ம படத்துக்கு போகலான்னு என்னை கூப்பிட்டு போனார். 1985 அது ஜூன் நினைக்கிறேன், ஜூன் மாதம், மே ஜூனில் நினைக்கிறேன். அப்போ கூப்பிட்டு போகும்போது பார்த்தா முதல் மரியாதை திரைப்படம் பார்த்துட்டு நான் வடபழனியில் இறங்கணும். அங்கேருந்து நான் எங்கள் வீட்டுக்கு போகிறது வடபழனியில் இறங்கணும். குட்லக் தேட்டரில் படம் பார்த்து ஏற்றி வந்துட்டு இருந்தார். வரும்போது படம் எப்படிலாம் இருக்குன்னு கேட்டு இருந்தார்.
படம் நல்லா இருக்குன்னு சொன்னோடனே அம்பேத்கர் சார் என்ன படம் கார் வந்துட்டு இருந்து கார் நிறுத்திட்டார். இது படம் நல்லா இருக்கா அப்படின்னாரு. ஆமாம் சார் படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். யோ கார் விட்டுருங்க ஏன்னாரு. நீங்களாம் எப்படியா டைரக்டர் ஆகணும், இதெல்லாம் ஒரு படம், இந்த படம் நல்லா இருக்கும் வேறு சொல்கிறான்னு. எப்படி இல்லை சார் நல்லா இருக்குன்னு சொன்னேன். இந்த படம்லாம் ஐயோ ஒரே போர் அடிக்குது, கிழவன் காதில் யாரையா பார்க்குறது இதெல்லாம் அப்படின்னாரு. இல்லை சார் படம் நல்லா இருக்கும். அப்படியா ஒன்று படம் ரிலீஸ் ஆகட்டும், படம் ஓடுனா நீ எங்கிட்ட வா, ஓடலன்னா அப்படியே போயிடு அப்படின்ட்டார். படம் 2 மாதம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. அது நான் பார்த்து 2 மாதம் கழிச்சு. நான் டெய்லி கோயிலுக்கு போடுறது எப்படியாவது இந்த படம் ஓடினான் அப்படின்னு டெய்லி கடவுளை ப்ரே பண்ணுவேன். என்னோட பிரார்த்தனையோ இல்லை உண்மையாக படத்தோட இதுவும் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஒரு 3-4 நாள் கழிச்சு உடனே என்னை வர சொன்னார். அவரே வர சொன்னார். வர சொல்லி வாயா எப்படி என்ன அந்த படம் உனக்கு பிடிச்சதுன்னு நான் சொன்னேன். சார் இந்த படம் உங்களுக்கு பாரதி ராஜா தெரியும். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் எங்கள் டைரக்டர் கதை எடுத்திருக்காரு அவர் அப்படிங்கிறார். எனக்கு பாரதி ராஜா சார் தெரியாது. அவர் குடும்ப வாழ்க்கையோ அவரை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு டைரக்டர் தான் தெரியும். ஆனால் நான் படம் பார்க்கும்போது எனக்கு அது அப்படியே என்னை மிஸ்மரைஸ் பண்ணிடுச்சு, உள்ளத்தை உருக்குது சார் அந்த படம். 4-5 இடத்துல நான் அழுதுட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் யூத்ஃபுல்லாக வேறு படம் இருக்குது, சாங்ஸ் வேறு இதுவாக இருக்குன்னு சொன்னேன். சரி நான் அதுக்கப்புறம் பார்த்துட்டேன். அப்புறம் 40 வருஷம் கழிச்சு நான் அந்த படத்தை நேற்று பார்க்குறேன் மறுபடியும். அப்போ தான் முதல்ல பார்த்தேன், நேற்று 2வது படம். நாங்கள் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் அதில் எல்லாமே விஸ்காம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, எல்லாம் 18-19 வயசு. நான் எப்படி ரசித்தனோ அதே மாதிரி நேற்று பசங்க ரசிக்கிறாங்க. அந்த பூங்காத்துன்னு படம் ஆரம்பித்த உடனே ஒரே விசில் விசில் விசில். நான் பார்த்தேன், அது என்னடா பசங்களாம் மாறிட்டாங்க, இப்போ சினிமா வேறு சினிமாவாக இருக்குங்கிறாங்களேன்னா நான் ரசித்த அதே இடத்துல பசங்களோட கரகோஷம் அப்படி இருக்குது. அப்போ திரைப்படங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி இங்கே வேற ஒரு கலர் இருக்குது. இது படம் எப்படி ஆச்சு, பேன் இண்டியாக்கா அது மாதிரி ஆயிடுச்சு, இது மாதிரி ஆயிடுச்சு, அது மாதிரி எதுவுமே இல்லை. எமோஷ்னலுங்கிறது அன்னைக்கும் அப்படியே தான் இருந்தது, இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. அப்போது இந்த திரைப்படத்தை பார்க்கும் நேற்று நான் டைரக்டராக அந்த படத்தை பார்க்குறேன். ஏன் என்ன படம் பிடிச்சிருக்கு, எப்படி இந்த படம் இன்வால்வ் ஆச்சுன்னு சார். அந்த படத்தில் அதுக்கப்புறம் அந்த படத்தை சம்மந்தப்பட்ட எல்லாரும் எனக்கு நெருங்கிய நண்பர்கள். பாரதி ராஜா சார் என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர், ஆர் செல்வராஜ் மிக மிக நெருங்கிய நண்பர். அப்புறம் சிவா சாரோட ஒரு படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அப்புறம் பழக்கமாக இப்போ அவர் பார்த்துருப்பேன். அவர் சும்மா சொன்னார் ஒரு என்ன உங்கள் டைரக்டரு நடிக்க சொல்லவே இல்லையா, நடன்னு சொல்லிகிட்டே இருப்பான் அவன் அப்படின்னாரு. அப்போ நேற்று பார்க்கும்போது அவரோட சலிப்பில் ஒன்று பார்த்தேன். அதில் சிவாஜி சார் 60% நடந்துகிட்டே இருக்காருங்க. வேகமாக நடக்கிறார், மெதுவாக நடக்கிறார், சோகமாக நடக்கிறார், சந்தோஷமாக நடக்கிறார், லெஃப்ட்டில் திரும்புறாரு, ரைட்டில் திரும்புறாரு. அவர் சொன்னது ஒரு உண்மை இருந்தது. என்னென்னா எதுக்கு திரும்ப சொல்கிறானே எனக்கு தெரியாது. இல்லை சார் இங்கே பாருங்க அண்ணன் இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பண்ணணும், எதுக்குடா திரும்பணும், இல்லை நீங்கள் பாருங்கண்ணே இங்கே பாருங்கண்ணே, எதுக்குப்பா நடக்கணும், இல்லை கொஞ்சம் வேகமாக நடங்க. அப்புறம் உடனே அண்ணனை கூப்பிடு சார், அண்ணன் வாங்க இங்கே நடங்க, சன்செட் எதுக்குடா நடக்கணும், யாரை பார்க்கணும், அம்மாவை பார்க்குறேன்னா, பொண்டாட்டியை பார்க்குறேன்னா, அப்பாட்டியை பார்க்குறேன்னா, எதுவுமே சொல்ல மாட்டாயா. ஆனால் படத்தை பார்க்கும்போது அது நேற்று நான் ஒரு அனலிஸ்டாக ஒரு டைரக்டராக படம் பார்க்குறேன். அதில் ஒரு கதையுமே இல்லைங்க. ஆனால் கதை ஃபுல்லாக இயக்குனர் மண்டையில் தான் இருந்திருக்கு. அப்போது அதை ஒரு சிற்பம் மாதிரி அழகாக செதுக்கியிருக்காரு. அதாவது பாரதிராஜா சாருக்கு மட்டும் இல்லை, சாரி சிவாஜி கணேசன் சார் மட்டும் இல்லை, அது ராதாவிலேருந்து நடித்த யாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் சீன்ஸே இல்லை. அது நான் அதுக்கப்புறம் அந்த இடத்த போய் பார்க்குறேன், அது மாதிரி ஒரு வில்லேஜே இல்லைங்க. நம்ம கற்பனையில் அவர் உருவாக்கிற ஒரு வில்லேஜே அங்கே இல்லை. ஒரு மரம் செடி 2-3 கூடுங்க, அந்த ஒரு ரோடு இருக்கு பாருங்க, அதுதான் அங்கே இருக்குது. அப்போது ஒரு கலைஞன்கிறவன் எவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை உருவாக்கியிருக்காருன்னா 100 கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த படத்தை இன்றைக்கி யாராலும் எடுக்க முடியாது. அவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை அவர் உருவாக்கி. அப்போது ஒரு கலைஞன் தான் இங்கே மிகப்பெரிய அந்த தன்மை இன்றைக்கி நான் சன்ராஜ் உங்கள்கிட்ட பார்க்கும்போது இருந்தது. நிச்சயமாக அந்த தைரியம், என் படம் நல்லா இருந்தால் எழுதுங்க, யார்கிட்டையும் அவர் கெஞ்சலை, என் படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுதுங்க, நல்லா இல்லை எழுதுங்க. அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் நிச்சயமாக இயக்குனருக்கு உண்டான ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்குது. அது நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அதுலேருந்து கொடுத்து நிற்கலாம். ஆனாலும் அந்த தைரியத்தையும் அந்த உண்மையும் உங்கள்கிட்ட பாராட்டுறேன். அதுபோல் ஹர்ஷா கூட இப்போ கதை எங்கே ஒன்றாலும் எடுக்கலாம். நிச்சயமாக எனக்கு ஒரு தயாரிப்பாளர் புலன் விசாரணை படம் பண்ணும்போது எனக்கு என்ன கொடுத்த கண்டிஷன் என்னென்னா, விஜயகாந்த் சார் ஒன்லி நைட் கால் ஷீட் தான், அதில் 30 நாள் தான் நைட் கால் ஷீட், அதில் படம் பண்ண முடியும்னார்.
நான் சொன்னேன் 3 நாள் தான் கொடுப்பீங்கனாலும் நான் படம் பண்ணுவேன். ஏன்னா எப்படியாவது நம்ம உள்ளே வந்துடணும் இல்லையா. ஆனால் 100 நாள் ஷூட் பண்ணுங்கிறது வேறு விஷயம். அப்போ உள்ளே வந்துடணும் இல்லையா. அப்போ எல்லா கண்டிஷனும் ஓகே தான். அவங்க கொடுக்குற கண்டிஷன் நம்ம வந்துட்ட பிறகு அப்புறம் நம்ம கண்டிஷனை ஒன்று வந்து செட் பண்ணிக்க வேண்டியது தான். அதுதான் வந்து டைரக்டரோட வெற்றி. அப்போது அவர் தான் எனக்கு அது மாதிரி கண்டிஷன் கொடுத்தாரு. ஆனால் உங்களுக்கு வந்து உங்கள் டைரக்டர் வந்து நீங்கள் என்ன கண்டிஷன் கொடுத்தீங்களோ அதுக்குள்ளே இருக்குது. நானும் வந்து கேப்டன் அவங்க வந்து மலைவாழ் மக்கள் பார்க்கும்போது அது வந்து வேற ஒரு உலகம். அந்த உலகத்தில் கள்ளம், கபடு, சூது எதுவுமே இல்லை. எந்த கதவுக்கும் வாசல் இல்லை. வாசல் இருந்தாலும் அந்த கதவுக்கு தாழ்பால் இல்லை, பூட்டு இல்லை. அந்த மனங்களுக்கும் வந்து பூட்டு இல்லை, வாய்க்கும் பூட்டு இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பேசுகிறாங்க. அப்போ உண்மையாக இருக்காங்க. யாருக்கும் பயம் இல்லை. நாளைக்கு சொத்து சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களுக்கு இன்னும் காடு இருக்குது. ஏதாவது வேணும்னா போய் காட்டில் இந்த மலை தேனியோ இல்லை விலங்கோ இல்லை ஏதோ ஒன்று கொண்டு வந்து அவங்க அன்னை தேவைக்கு மட்டும்தான் அவங்க ஒரு ஒரு அனிமல் மாதிரினா நான் தவறாக சொல்ல. பசிச்சா சாப்பிடும் அனிமல். பசிக்கலைன்னா பக்கத்தில் வந்து புலி பக்கத்தில் மான் போனால் கூட புலி திரும்பி பார்க்காது. அது மட்டும் அது வேலையை பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி அந்த மக்கள் எப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு பசிக்கு இன்றைக்கி பசிச்சா இன்றைக்கி தேவைக்கு மட்டும் கொண்டு வந்துருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து குடவுன் இல்லை, அடுக்கி வைக்கிற பானை இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ அது மாதிரியான சுத்தமான ஒரு இதுவாக இருக்காங்க. அந்த மலைவாழ் மக்களுக்கு தங்களுக்கு ரோடு வேணும், கீழே இருக்கிறவங்களோட பழக்கம் வேணும், எதுவுமே கூட அவங்களுக்கு பெருசாக தெரியல. ஆனால் இன்றைக்கி வந்து உலகம் வளர்ந்துட்ட பிறகு மருத்துவ வசதி, கல்வி வசதி இன்னும் அதே போல் இருக்கக்கூடாதுன்ற பல இடங்களில் வந்து நிச்சயமாக நான் வந்து கேப்டன் பிரபாகரனுக்காக வந்து இந்தியாவில் உள்ள குறிப்பாக தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மலைப்பிரதேசங்களும் நான் பயணம் பண்ணியிருக்கேன். காரில் பண்ணியிருக்கேன், ஜீப்பில் பண்ணியிருக்கேன், நடந்து பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டில் வந்து ஒரு 60% பகுதிகளுக்கு வந்து சாலை வசதிகள் இருந்திருக்கு, நிச்சயமாக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 10% 20% தான் இருக்குது. சில மாநிலத்தில் வந்து 0% தான் இருக்குது. அந்த எந்த விதமானவங்களும் நடந்து தான் போகன்றிருக்கு. குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு வந்து 60% அப்போவே இருந்தது. இப்போ நீங்கள் உங்களுடைய 123 கிராமங்கள் இல்லை தமிழ்நாட்டில். இல்லை ஆனால் மொத்தம் வந்து இங்கே 6000 கிராமங்கள் அது மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் உங்கள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2% தான் சாலை வசதி இல்லாமல் இருக்குது. ஏன்னா மொத்தமாக வந்து இது போல் இருக்கிற கிராமம்னா ஒரு 10 கிராமத்தில் ஒரு 10லேருந்து 50 வீடு தான் இருக்கும். அதிகபட்சமாக 50 வீடு இருக்கும், குறைஞ்சபட்சமாக 10 வீடு இருக்கும். அப்புறம் அங்கங்கே போகிற போக்கில் ஒரு குடிசையாக இருக்கும். இது போல் வந்து 6000 மலை கிராமங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் இவர் கணக்கு சரியானு எனக்கு தெரியாது. அப்போ 123 கிராமங்களுக்கு தான் இது போல் சாலை வசதி இல்லைன்னா தமிழ்நாடு குறைஞ்சபட்சம் வந்து 6000ல் வந்து 1%னா கூட வந்து 60 ஆச்சு. உங்கள் 2% தான் இது மாதிரி சாலை வசதி இல்லாமல் இருக்குது. அது வந்து மிகப்பெரிய இன்றைக்கி அது வந்து மிகப்பெரிய விஷயம். உங்கள் எண்ணம், உங்கள் வெள்ளை குதிரை வந்து ஒரு கிராமத்துக்கு சாலை வசதி போட்டு கொடுத்துருக்கு. இந்த படத்தை பார்த்து பண்ணாங்களோ இல்லை வந்து உங்களோட எண்ணம் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடுச்சோ அந்த வகையில் வந்து உங்கள் எண்ணத்துக்கு வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் வந்து உண்மையிலே வந்து ஒரு சிறந்த திரைப்படமாகும். மக்களிடம் சிறந்த திரைப்படம் என்பதால் தான் 54 விருதுகளை வந்து 54 உலகத்தில் இருக்க அனைத்து கண்டங்கள்லையும், அதாவது வந்து இந்தியா, ஆசியா மட்டும் இல்லாமல் அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற அனைத்து கண்டங்களையும் அனைத்து நாடுகள்லையும் வந்து உங்கள் படம் வந்து வெற்றி கொடி நாட்டிற்கு. வெள்ளை குதிரை வந்து ஒரு ட்ரீம். அது நம்ம கனவுல வந்து குதிரை வரும்போது, ஒரு வெள்ளை குதிரை வரும்போது வெள்ளை குதிரை பின்னாடி வந்து அதுக்கு சொர்க்கலோகத்திலேருந்து திறங்கி வர மாதிரியான ஒரு ட்ரீம் தான் வெள்ளை குதிரையோட ஒரு ரெப்ரசன்டேஷன். அது தமிழ் சினிமாவிலையும் வந்து அந்த குதிரை வந்து இறங்கியிருக்கு. ஒரு சிறந்த சினிமாவை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்க நினைக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். ஆல் த பெஸ்ட். ஆஷா, அபிராமி, சரண், ஹீரோ, வேறு இவங்க எல்லாருக்கும். அதுபோல் இன்னொருத்தர் முக்கியம் மறந்துட்டேன். அதாவது வந்து 100 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட இசையமைப்பாளர், அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் தாத்தாவிலேருந்து நீங்கள் இதில் இருக்கீங்கிற போது ஒரு வகையில் வந்து நீங்கள் தான் பாராட்டப்பட வேண்டிய ஒரு நீங்கள் தான் இசை நாயகனாகவும் இந்த இதில் நீங்கள் இருந்திருக்கீங்க. உங்கள் இசையை நான் கேட்க முடியாமல் போயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனாலும் வந்து நீங்கள் எங்கள் தாத்தா அது போல் இருந்தார், எங்கள் அப்பா வறுமையில் இருந்தாங்க. அந்த குடும்பத்தை பாரம்பரியத்தை வந்து மறந்துடாமல் கொஞ்சம் நம்மளுடைய இருட்டை வந்து வெளிச்சம் போட்டு காமிக்க விரும்ப மாட்டாங்க பல பேர். எங்கள் தாத்தா வந்து பிர்லாவாக இருந்தால் தான் சொல்லிப்பாங்க, டாட்டாவாக இருந்தால் தான் சொல்லிப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா வறுமையில் இருந்தாங்க கூட வந்து மேடையில் வந்து கூச்சம் இல்லாமல் சொல்லி நீங்கள் வந்து அடுத்த வித்தா நீங்கள் வந்திருக்கீங்க. நிச்சயமாக 100 ஆண்டு பேக்ரவுண்டை நீங்கள் இன்னொரு 100 ஆண்டு உங்களுடைய வெற்றி பயணம் வைக்க வேண்டும் என்று கூறிய வாழ்த்தை வருகிறது. நன்றி, வணக்கம்.